தமிழ்நாடு அரசு வழங்கும் விலையில்லா வேட்டி சேலைகளை தயாரிக்க பாலிஸ்டர் நூலுக்கு பதிலாக பருத்தி நூலை பயன்படுத்த வலியுறுத்தி ஈரோடு பகுதியில் விசைத்தறியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு தேவையான வேட்டி சேலைகளை தயாரிக்க பருத்தி நூலுக்கு பதிலாக பாலிஸ்டர் நூல் தருவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதனால் பாலிஸ்டர் நூல் கொண்டு தற்போது நடைமுறையில் உள்ள சைசிங் மூலம் பாவு ஒட்ட இயலாது என்றும், கைப்பாவில் மட்டும் குறைந்த அளவு பாவு ஒட்ட முடியும் என்பதால் அனைத்து விசைத்தறியாளர்களுக்கும் முழுமையாக பாவு நூல் வழங்க முடியாத நிலை ஏற்படும் எனவும் விசைத்தறியாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனால் அவர்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் திருச்செங்கோடு, ஈரோடு பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறியாளர்கள் பங்கேற்றனர். பாலிஸ்டர் நூல் ஏன் நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம்னா, இந்த நூல் ஃபுல்லுமே தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது. இந்த திட்டம் பொறுத்தவரை தமிழ்நாடு நெசவாளர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஜவுளித்துறை பயன்படுற மாதிரி தான் அறிவித்தாங்க. ஏன்னா வேலைவாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4306 மெட்ரிக் டன் நூல் கொள்முதல் பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க வடமாநிலத்தில் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்பாலைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதேமாதிரி சாயம் போடுற நூல் வாங்குறனால இங்கே காட்டுறனால தான் சாயம் போடுவோம். ஒரு 10 சாய தொழிற்சாலையும் இது அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சைசிங் இருக்காங்க. நாங்கள் காட்டன் நூலில் சைசிங் மட்டும் தான் உற்பத்தி பண்ணுவோம். சைசிங்கில் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4,20,000 சேலைகளை உற்பத்தி பண்ணி எங்களுக்கு பாவாக கொடுப்பாங்க. நாங்கள் தறியில் ஏற்றி சேலையை ஓட்டுவோம். ஆனால் இன்றைக்கி சைசிங்கில் இந்த பாலிஸ்டர் நூல் ஓட்ட முடியாது. அது செக்ஷன் வரப்புன்னு ஒன்று கைப்பாவுன்னு இருக்குது. அது மூலம் ஓட்டினா ஒரு நாளைக்கு 1,20,000 சேலை ஓட்டினீங்கன்னா 3/4 பங்கு தான் எங்களுக்கு பாவு நூலே தருவாங்க. நாங்கள் பாவு நூல் கொடுத்தா தானே உற்பத்தி பண்ண முடியும். இந்த